கிளிநொச்சி ஆனந்தபுரம் ஐயனார் பாடசாலையில் புகுந்த இராணுவம் அதிபருடன் மல்லு கட்டியது. 4 வயது சிறுமி பாலியல் வன்முறைக்கு பின் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர் எங்கே? உயர்கல்வி அமைச்சர் கூட்டிய உயர்மட்ட மாநாட்டில் ஹத்துருசிங்கவும் பங்கேற்றார். இராணுவத்தினர் பாடசாலைகளில் கற்பிப்பதாக பிழையான பிரசாரம் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை இராணுவம் தெரிவிக்கிறது. இனி விரிவான செய்திகள். கிளிநொச்சி ஆனந்தபுரம் ஐயனார் பாடசாலைக்கு சீருடையில் சென்ற இராணுவத்தினர் பாடசாலை அதிபருடன் மல்லு கட்டியுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. இன்று இலங்கை நேரம் மதியம் இந்த பாடசாலைக்கு சென்ற இராணுவத்தினர் நேர அட்டவணையை தம்மிடம் வழங்குமாறு வலியுறுத்தியுள்ளதுடன் தாம் மாணவர்களுக்கு சிங்களம் கற்பிக்கப் போவதாகவும் கோரியுள்ளனர். தொடர்ந்து அதிபருடன் வாக்குவாதம் இடம்பெற்ற போது கல்வி திணைக்கள அதிகாரிகள் தற்செயலாக பாடசாலைக்கு சென்றுள்ளனர். அங்கு இடம்பெற்ற வாய்மூல தர்க்கத்தின் பின் உரிய அனுமதியின்றி இவ்வாறு பாடசாலைக்குள் நுழைவதை அனுமதிக்க முடியாது என இராணுவத்தினர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். யாழ் தீவகத்தின் மண்டை தீவில் 4 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை புரிந்து கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடந்த டிசம்பர் 31 ஒருவரை புலனாய்வு போலீசார் கைது செய்திருந்ததாக உள்ளக தகவல் ஒன்று குளோபல் தமிழ் செய்திகளுக்கு தெரிய வந்துள்ளது. அன்றைய தினம் சிறுமி கொல்லப்பட்டு வீசப்பட்டு இருந்த கிணற்றை அண்மித்த பகுதியில் வைத்து புலனாய்வு போலீசார் 31 வயதான ஒருவரை கைது செய்துள்ளனர். இந்த கைது குறித்து போலீஸ் நிலைய பதிவு புத்தகத்திலும் பதியப்பட்டு இருந்ததாக போலீசாருடன் தொடர்புடைய ஒருவர் குளோபல் தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார். எனினும் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து நேற்று இடம்பெற்ற பேரணியின் பின் மகஜரை பெற்றுக்கொண்ட போலீசார் இந்த சம்பவம் குறித்து தாம் எவரையும் கைது செய்யவில்லை என தெரிவித்துள்ளனர். அவ்வாறாயின் போலீஸ் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு போலீஸ் உயர்மட்டங்களுக்கு கைது பற்றி அறிவித்த பின்பு அதனை மறைப்பதற்கு பின்னால் உள்ள காரணிகள் என்ன? கைது செய்யப்பட்டவர் எங்கே? அவர் பணபலம் படைத்தவரா அல்லது அரசியல் பலம் உடையவரா அல்லது உண்மையில் குற்றமற்றவர் என்றால் நீதிமன்றத்தின் மூலம் விடுவிக்காமல் போலீசார் அவரை தாமதமாக விடுதலை செய்தனரா இல்லை பாதுகாப்பு தரப்பின் செல்ல பிள்ளையா என்ற கேள்விகளை இந்த கைது பற்றி அறிந்தவர்கள் எழுப்பியுள்ளனர். இவ்வாறே நெடுந்தீவு சிறுமியின் பாலியல் பலாத்காரத்தின் பின்னான கொலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பவர் வெறும் அம்பு என்று மேலதிக தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது இந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தவர் படகு மூலம் தமிழ்நாட்டிற்கு தப்பிச் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் என உள்ளக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. தப்பிச் சென்ற செல்வாக்குள்ள நபரே சிறுமியை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியுள்ளார். எனினும் சிறுமியை கொலை செய்யும் பொறுப்பே சிறையில் இருப்பவருக்கு வழங்கப்பட்டதாக தெரிய வருகிறது. DNA பரிசோதனையில் தற்போது சிறையில் இருப்பவர் நெடுந்தீவில் கொல்லப்பட்ட சிறுமியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதும் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் மூலம் தப்பிச் சென்றவர் குறித்த விவரங்கள் போலீசாரின் பதிவேட்டில் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. அவ்வாறாயின் தப்பிச் சென்றவர் குறித்த விவரங்கள் ஏன் வெளியிடப்படாமல் பேணப்படுகின்றது என்ற கேள்வியும் அது குறித்து இன்டர்போல் போலீசாரின் உதவி ஏன் நாடப்படவில்லை என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள மாணவர்களது விடுதலை பற்றி மூச்சு பேச்சின்றி வெறுமனே யாழ் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை கூட்டம் ஒன்று நடந்து முடிந்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தினருக்கும் அரசு உயர்மட்டத்தினருக்கும் இடையிலான இந்த விசேட கலந்துரையாடல் கொழும்பில் நடந்து முடிந்துள்ளது. உயர்கல்வி அமைச்சர் SB திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, உயர்கல்வி பிரதி அமைச்சர் நந்திமித்ர ஏக்கநாயக்க, உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் யாழ் பல்கலைக்கழக உபவேந்தர் செல்வி வசந்தி அரசரத்னம், பீடாதிபதிகள் ஆகியோருடன் யாழ் இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்கவும் கலந்து கொண்டிருந்தார். யாழ் பல்கலைக்கழகத்தின் தற்போதைய நிலைப்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அதனை விரைவில் தொடங்குமாறு அரச உயர்மட்டத்தில் கோரப்பட்டிருந்தது. எனினும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மாணவர்களது விடுதலை பற்றி பேசிய வேளையில் ஏனைய மாணவர்களின் கல்வியும் பாதிக்கப்படாத வகையில் விரைவில் யாழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்குமாறு மட்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு கருத்து வெளியிட்ட பீடாதிபதிகள் மாணவர்களை கற்றல் செயற்பாடுகளில் பங்கேற்பது பற்றி முடிவெடுக்க வேண்டியவர்கள் என தெரிவித்துள்ளதுடன் பல்கலைக்கழக நிர்வாகம் வெறுமனே பல்கலைக்கழகத்தை திறந்துவிடும் செயற்பாட்டை மட்டும் மேற்கொள்ள
இணக்கம் தெரிவித்துள்ளது. எனினும் தைப்பொங்கலுக்கு பின்னர் பல்கலைக்கழகத்தை திறந்துவிட அழுத்தங்கள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. இராணுவத்தினர் சீருடையில் பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக பிழையான பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கை இராணுவம் சுட்டிக்காட்டியுள்ளது. கிளிநொச்சி தமிழ் பாடசாலைகளில் இராணுவ படையினர் சீருடைகளில் சிங்கள மொழியை கற்பித்து வருவதாக பிரசாரம் செய்யப்பட்டு வருவதாக இராணுவ பேச்சாளர் ருவான் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். எனினும் இந்த பிரசாரத்தில் எவ்வித உண்மையும் கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி வலயத்தில் கணிதம், விஞ்ஞானம் மற்றும் சிங்களம் ஆகிய பாடங்களை கற்பிக்க போதிய அளவு ஆசிரியர்கள் இல்லை என வலய கல்வி அதிகாரிகள் அறிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இராணுவத்தில் கடமையாற்றி வரும் தகுதியானவர்களை குறித்த பாடசாலைகளில் தமிழ் மொழி மூல குறித்த பாடங்களை கற்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களின் ஊடாக குறித்த இராணுவ உத்தியோகஸ்தர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் எந்த ஒரு படை வீரரும் இராணுவ சீருடையில் மாணவர்களுக்கு கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதிக்கப்பட மாட்டாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தியோகபூர்வமாக அதிகாரிகள் விடுக்கும் கோரிக்கைக்கு அமையவே இவ்வாறு இராணுவத்தினர் மாணவர்களுக்கு கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். பொருத்தமான ஆசிரியர்கள் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளும் வரையில் தற்காலிக அடிப்படையில் இவ்வாறு இராணுவத்தினர் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவர் என இராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறெனினும் இதுவரையில் எந்த ஒரு இராணுவ வீரரும் எந்த ஒரு பாடசாலையிலும் கடமையாற்றவில்லை எனவும் ருவான் வணிகசூரிய மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய இனப்பிரச்சினை விவகாரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் நடத்தக்கூடாது என அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய இனப்பிரச்சினை விவகாரத்தில் அரசியல் விளையாட்டுக்களை நடத்தாது பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் கூட்டமைப்பு இணைந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வா கோரியுள்ளார். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் உள்நாட்டு பொறிமுறைகளிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாறாக மேற்குலக நாடுகளின் விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனப்பிரச்சனையை பார்க்கக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அமர்வுகள் 6 மாத காலத்திற்குள் நிறைவடையும் என அவர் உறுதியளித்துள்ளார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இணைந்து கொள்வதன் மூலமே தீர்வு திட்டம் ஒன்றை நோக்கி நகர முடியும் என அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வா வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. நாட்டின் அரசியல் சாசனம் தொடர்பான சட்ட விளக்கம் அளிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு மட்டுமே காணப்படுகிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் சட்ட விளக்கத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமன்றி அதன் பரிந்துரைகளை அமுல்படுத்த வேண்டியதும் பாராளுமன்றத்தின் கடமையாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்ற தெரிவுக்குழு விசாரணைகளிலிருந்து வெளிநடப்பு செய்ய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எடுத்த தீர்மானத்தை உச்ச நீதிமன்றம் ஆமோதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திவிநகம சட்டம் தொடர்பில் அண்மையில் சபாநாயகர் சமல் ராஜபக்ச உரையாற்றிய போது உச்ச நீதிமன்றம் சட்ட விளக்கங்களை அளிக்க முடியும் என தெரிவித்திருந்தார் எனவும் தற்போது அந்த வார்த்தையை அவர் காப்பாற்ற வேண்டும் எனவும் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை உறுதி செய்ய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதம நீதியரசருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பாக சபாநாயகர் இந்த மாதம் 8ஆம் திகதி தனது நிலைப்பாட்டை தெரியப்படுத்துவார் எனவும் அதுவரை அரசாங்கம் இதுகுறித்து எதனையும் தெரிவிக்க முடியாது எனவும் அமைச்சரும் அரசாங்கத்தின் பேச்சாளருமான கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு அமைய இதுவரை செயற்படுத்தப்பட்டு வந்த விதத்தில் சபாநாயகர் செயற்பட்டுள்ளார். இதன்போது ஒரு சவால் ஏற்பட்டுள்ளதாகவும் இது குறித்து சபாநாயகர் தலைமையிலான நாடாளுமன்றம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக செயற்பாடுகளை முன்னெடுத்தது நாடாளுமன்றம் என்பதால் சபாநாயகர் அது குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் எனவும் அதன் பின்னர் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கும் எனவும் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். அரசாங்கம் முற்றாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு அமைவாக செயற்பட்டுள்ளது. முன்னாள் சபாநாயகர் இது தொடர்பில் முழுமையான வழிமுறைகளை வழங்கி இருந்ததாகவும் கெஹலிய ரம்புக்வெல்ல மேலும் தெரிவித்துள்ளார். இந்தோனேசிய கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர்.
ஆஸ்திரேலியாவிற்கு படகு மூலம் பயணம் செய்ய முற்பட்டவர்களே இவ்வாறு இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவுகளில் தத்தளித்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 46 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளனர். சுமத்ரா தீவுகளிலிருந்து 330 கடல் மைல் தொலைவில் குறித்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் பயணம் செய்த படகு இயந்திர கோளாறினால் பாதிக்கப்பட்டுள்ளது. சில தினங்களாக நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருந்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் இந்தோனேசிய அதிகாரிகளின் உதவியை முதலில் நிராகரித்திருந்தனர். இந்தோனேசியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் இவ்வாறு புகலிட கோரிக்கையாளர்கள் மீட்கப்பட்டதாக ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நடுப்பகுதி முதல் இதுவரையில் 6500 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவிற்குள் பிரவேசித்துள்ளனர். 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி முதல் இதுவரையில் 832 புகலிட கோரிக்கையாளர்கள் நாடு திரும்பியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.